சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தியை தான் காட்டுறாங்க. சாமந்தியும் அர்ஜுனும் வந்து பார்த்தோம்னா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துருந்தாங்க. அப்போ சாமந்தி வந்து நினைக்கிறாங்க, நல்ல வேலையை எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அப்போ அர்ஜுன் வந்து சாமந்தியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்த ரூமுக்குள்ளே போனதுமே அர்ஜுனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. உடனே வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டில் பார்வதி அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் பேசும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அதே சந்தோஷம் நம்மளுக்கு சாமந்திகிட்ட பேசும்போது கிடைக்குது. அது என்ன காரணம்னு என்னால் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் சாமந்தி என்ன டிரைவர்னு சொல்லி நினச்சி அவள் பழகிட்டு இருக்கிறா. ஒருவேளை நான் டிரைவர் கிடையாது, நான் இந்த வீட்டு பையன் சொல்லி தெரிய வரும்போது சாமந்தி என்கிட்ட பேசுவாளா இல்லைன்னா என்கிட்ட வெறுப்ப காட்டுவாளா? ஏன்னா அவளுக்கு அம்மாவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரிக்கு என்னையும் அவங்க வெறுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா சாமந்தி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து நினைக்கிறாங்க, அக்காவுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே எப்படியாவது அக்காவை நான் சந்திக்கணும், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே நம்ம போயிடணும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏதோ பார்வதி அம்மா பரவாயில்ல, அதே மாதிரிக்கு அந்த ஐயாவும் பரவாயில்ல, ஆனால் மற்றபடி வந்து இங்கே அரசி அம்மா ரொம்பவே மோசமானவங்களாக இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே இருந்ததை நானும் இந்த டிரைவரும் அவங்கக்கிட்ட கையங்கலமாக மாட்டியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டோம். ஆனால் நம்ம ரொம்ப நாளாக அங்கே இருக்கக்கூடாது, சீக்கிரமாக அக்காவுக்கு எக்ஸாம் முடியணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு நானும் அம்மாவும் இங்கேருந்து கிளம்பி போயிடணும். அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க பிரச்சனையே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நேராக நம்ம கிராமத்துக்கே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமந்தி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா ரோஜாவை தான் காட்டுறாங்க. ரோஜா வந்து எப்படியாவது நம்ம ஆதவோட வீட்டுக்குள்ளே நம்ம போயே ஆகணும். நம்ம 2 சந்திப்புலையும் நம்ம ஆதவை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கண்டிப்பாக வந்து ஆதவ் என்ன நினைக்க தான் செய்வார். இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படியாவது ஆதவை நம்ம லவ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா ஆதவ் வந்து அம்மா பிள்ளையாக இருக்கிறாரு. அவங்க அம்மாவை மட்டும் நம்ம சந்திச்சுட்டு நம்ம இதில் நம்ம வீழ்த்திட்டோம்னா கண்டிப்பாக ஆதவ் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிடுவார். அதுக்கு நம்ம அவங்க அம்மாவை சந்திக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அதை பற்றி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி வந்து இந்த புடவையை பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதை அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு போகவும் அந்த கதை நினைக்கும் போது அவங்க பார்வதி வந்து ஃபீல் பண்ண மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்வதி வந்து அந்த புடவையை பார்த்துட்டே நினைக்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னா நீங்கள் 2 பேரும் தாங்க காரணம். அதுக்காக அரசி எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை விட்டுட்டு நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க 2 பேருன்னு சொன்னது யாரெல்லாம் ஒன்று கண்டிப்பாக மகேந்திரனா இருக்கும். ஏன்னா அவங்க கையால் தான் அந்த புடவை வாங்கி கொடுத்ததுமே அவங்க 2 பேருமே வந்து தூரத்துலேருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஆதவா தான் இருக்கும். ஏன்னா ஆதவ வந்து அநேகமாக அவங்களுடைய பையனாக இருக்கும். அதனால தான் இந்த 2 பேருக்காக தான் இந்த வீட்டில் நான் வந்து அரசி என்ன கொடுமைப்படுத்தினாலும் சரி தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய கதையில் பார்க்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் ஆகுது. அப்போ சாமந்தி வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அப்போ இங்கே பார்த்தோம்னா அரிசி வந்து பார்வதியை கூப்பிடவும் பார்வதியும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வராங்க, அதனால இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே தடபடலாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்வதி வந்து சாமந்தி கிட்ட சொல்றாங்க, இங்கே பாரு சாமந்தி, இன்னைக்கு மேடத்தோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வரப்போறாங்களாம், அதனால சாப்பாடு நல்லாவே இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நம்ம பண்ணணும் அப்படிங்கவும் உடனே சாமந்தியை சரிதாத்து அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாமந்தி வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், அவங்கள எப்படி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் உடனே அவங்களுக்கு ஐடியா வருது, சரி நம்ம கிராமத்தில் நம்ம சமையல் பண்ணுற மாதிரிக்கே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பார்த்தோம்னா அவங்க மண் பாத்திரத்தெல்லாம் எடுத்து அவங்க விறகு அடுப்பில் வச்சு அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கவும் அங்கே பார்க்கும்போது வந்து அர்ஜுன் வராங்க. வந்ததுமே என்ன சாமந்தி நீ இந்த கிச்சனில் வேலை பார்க்காம விறகு அடுப்பில் கிராமத்தில் பண்ணுற மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் இன்னைக்கு மேடத்தோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வராங்களா, அதனால தான் தடபடலாம் சமையலாம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, அதனால தான் ஸ்பெஷலாக நான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கவும் இப்போ அர்ஜுன் வந்து கேட்டதுமே அவங்க சாமந்தி பார்த்தோம்னா அவங்க பாயாசம் பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு, அந்த வந்து அர்ஜுனுக்கு கொடுக்குறாங்க, இதை குடிச்சு பாரு டிரைவர் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் குடிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்னது இதில் இனிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு அதெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அதை வாங்கி சாமந்தி குடிச்சு பார்க்குறாங்க. என்ன டிரைவர் விளையாடிட்டு இருக்கிறே என்ன, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இனிப்பு அப்படிங்கவும், அப்படியா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆமா சாமந்தி இனிப்பு இருக்கதான் செய்யுது அப்படிங்கவோ, என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்கிட்ட அப்படின்னு சாமந்தி வந்து பேசிட்டு இருக்கவும் அப்போ அர்ஜுனும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா சாமந்தி வந்து ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது, அப்புறமா அவ்வளோதான் மேடம் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ளேயே நான் சீக்கிரமா சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும்
அடுத்தது அவங்க எல்லாமே படபடான சமையல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன சாமந்தி ரொம்ப வாசனையா இருக்குது சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாத்த நான் கிராமத்து முறைப்படி நான் சமையல்லாம் செஞ்சோம்ல, சூப்பரா அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பார்வதியும் பாக்குறாங்க, ஆமா நீ சொன்னது கரெக்டா தான் இருக்குது. நான் கிச்சன்ல நான் எப்பவும் போல சமையல் பண்ணி இருக்கிறேன், ஆனா அதோட நீ பண்ணின சமையல் பார்க்கும்போது ரொம்பவே வந்து வேற மாதிரி இருக்குது, நல்லா வாசனையாவே இருக்குது அப்படிங்கவும் அப்புறமா சாமந்தினா சும்மாயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க அரசியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துருந்தாங்க. அப்போ பார்வதி கிட்ட என்ன சமையலாம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மேடம் சமையலாம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா சாமந்தியும் அவங்க பார்வதியும் சேர்ந்து சமையல்லாம் ரெடி பண்ணது எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ உடனே அரசி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கும்போது உடனே சாமந்தி வந்து எல்லாருக்கும் பரிமாறவும் அப்போ கிராமத்து முறைப்படி அவங்க மண் பாத்திரத்துலலாம் வச்சிருக்கிறாங்க. இது என்னது டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாங்க எங்க கிராமத்துலலாம் இப்படிதான் பண்ணுவாங்க, அது மாரிக்கு நான் வந்து சமையல் பண்ணியிருக்கிறேன், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து அரிசி அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமந்தி இப்படி பேசுறத பார்த்துட்டு அடுத்தது பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வந்து அந்த சமையலை அவங்க பரிமாறவும் அப்போ உடனே அதை சாப்பிட்டுட்டு, ஆமா ரொம்பவே நல்லா இருக்குது, என்ன அரிசி இவளை புதுசா நீ வேலைக்கு சேர்த்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி சாமந்தி பத்தி கேட்கும் போது உடனே சாமந்தி ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப சாமந்தியை பத்தி எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டு இருக்கவும் இது அரசிக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருக்குது. அப்ப பார்வதி வந்து நினைக்கிறாங்க, ஐயோ என்னது இவங்க வந்து அரசியல சாமந்தியை பார்த்து அவங்க ரொம்பவே வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அரசிக்கு பிடிக்காத, இப்ப அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அரசி அப்படியே சாமந்தியை பார்த்துக்கிட்டே இருக்கவும் எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பரா சமையல் பண்ணி இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாமந்தியை சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சாமந்தி அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப கையில வந்து அவங்க சமையல் பாத்திரம் எதையோ வச்சிருக்கவும் அரசி வந்து அவங்க காலை பிடிச்சு அப்படியே வந்து காலை தடுக்கவும் அப்போ வந்து சாமந்தி கீழே விழுறதுக்காக போறாங்க. கீழே விழுறதுக்காக போகும்போது கரெக்டா பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாமந்தி கீழே விழாம அர்ஜுன் பிடிச்சிடவும் இதை பார்த்த அரசி வந்து அப்படியே அதிர்ச்சிடைறாங்க, என்னது இவன் போய் இப்படி பிடிச்சிட்டானே, அதுவும் அவளை அந்த வேலை செய்யப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ரொம்பவே வந்து மோசமா அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் உடனே வந்து அர்ஜுன் வந்து அப்போ வந்து சாமந்தி கீழே விளையான்னு சொல்லிட்டு உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்கம்மா அவ கீழே விழுறதுக்காக போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அதாம்மா நான் பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அரசு இப்படி மறைச்சு பார்க்கவும் அடுத்தது சாமந்தி போறாங்க. இப்ப பார்வதி வந்து என்ன சாமந்தி கொஞ்சம் ஜாக்கிரதை வரக்கூடாது அப்படிங்கும் போது இப்ப பார்வதிட்டு சொல்றாங்க, இல்லத்த நான் கரெக்டா தான் வந்தேன், அரசி மேடம் காலை ஸ்லிப் ஆகுற மாதிரிக்கு எனக்கு கீழே வந்து தள்ளி அதாவது விழுற மாதிரிக்கு அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பார்வதிக்கு புரிஞ்சு போச்சுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் வந்து சாமந்தி பத்தி புகழ்ந்து பேசுனாங்களா, இதனாலதான் அரசு இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுது. அப்போ உடனே பார்வதி சொல்றாங்க, சரி சாமந்தி உனக்கு ஒண்ணு அகலையெல்லாம் நல்லவில்லை, அர்ஜுன் ஒண்ணு பிடிச்சிட்டான், சரி நீ கிச்சன்லயே நின்னுக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமந்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா வந்து அரசிக்கு வந்து சாமந்தி மேல கோபமா இருக்குது, இவளை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்துதான் பார்த்தோம்னா சாமந்தியை கூப்பிட்டு அவங்க எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது அரசிக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இங்க அர்ஜுனை தான் காட்டுறாங்க. அர்ஜுன் வந்து சாமந்தியை விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அர்ஜுன் வந்து நினைக்கிறாங்க, சாமந்தி என்னன்னு தெரியல, எனக்குள்ள உன் மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆன மாதிரிக்கு தெரியுது, ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா இந்த விஷயம் தெரிய வரும்போது அரசி ஒரு பெரிய ஒரு போர்க்களமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம ரோஜா அவங்க வீட்டுக்குள்ள அதாவது ஆதவோட வீட்டுக்குள்ள வரணும், அரசியை சந்திக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலையில இந்த வீட்டுக்குள்ள வர போறாங்க, வரும்போது சாமந்தியையும் அவங்க அம்மா செண்பகத்தையும் சந்திப்பாங்க. இதனால அடுத்தது என்ன மாதிரி இந்த கதை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.